மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி திருக்கோவில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் தாமரைப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு நவசக்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அமைச்சர்கள் திரு பி. ரமணா, திரு எஸ். அப்துல் ரஹீம் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஜெயலலிதா பேரவை சார்பில் வண்டலூர் ஸ்ரீ இரணியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு 108 தேங்காய் உடைத்து பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அமைச்சர் திரு டி.கே.எம். சின்னையா, மக்களவை உறுப்பினர்கள் திரு கே.என். ராமச்சந்திரன், திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர். கோவை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் சுண்டக்காமுத்தூரில் உள்ள அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. அன்னதானமும் வழங்கப்பட்டது. அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே. பழனிசாமி, திரு எஸ். பி. வேலுமணி மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் பங்கேற்றனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் அருள்மிகு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு மகா சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெற்றன. தங்க தேர் இழுத்தும் 108 நெய்விளக்கு தீபம் ஏற்றியும் நடைபெற்ற பிரார்த்தனையில் அமைச்சர்கள் திரு பி. பழனியப்பன், திரு அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடலூர் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மஞ்சக்குப்பம் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தில் மகா யாகம் நடைபெற்றது. 1008 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. அமைச்சர் திரு எம். சி. சம்பத், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தொகுதி அஇஅதிமுக சார்பில் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. அமைச்சர் திரு டி. பி. பூனாட்சி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு டி. ரத்தினவேல் மற்றும் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட மணிகண்டத்தை அடுத்த புங்கனூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மாகாளி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன் மற்றும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்று வழிபட்டனர். தூத்துக்குடியில் உள்ள தேவாலயத்தில் ஜெயலலிதா பேரவை சார்பில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர். திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஒன்றிய கழகம் சார்பில் ராமையன்பட்டி ஸ்ரீ தங்கம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஏராளமானோர் பூக்குழி இறங்கி பிரார்த்தனை செய்தனர். முன்னதாக தாமிரபரணி ஆற்றில் இருந்து அலகு குத்தி கோவிலுக்கு ஊர்வலமாக வந்தனர். திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் வேப்பந்தாங்குடி அருள்மிகு ஸ்ரீ கேசவநாத ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ மகா சுதர்சன யாகம், மகாலட்சுமி ஹோமம் உள்ளிட்ட வேள்விகள் நடைபெற்றன. சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. திரளான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் பங்கேற்றனர். கரூர் மாவட்ட கழகம் சார்பில் அரவக்குறிச்சியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் தீப ஆராதனைகளும் நடைபெற்றன. மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு. தம்பிதுரை உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்றனர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் சீர்காழி நகர கழகம் சார்பில் அருள்மிகு சட்டநாதர் ஆலயத்தில் சுக்கிரவார பூஜை நடைபெற்றது. இதில் திரளான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு மக்களின் முதல்வருக்காக பிரார்த்தனை மேற்கொண்டனர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன.